ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இளந்தெண்டல் குக்கிங் டைம். டேஸ்ட்டாக குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெள்ளரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சமையல் எண்ணெய், கொஞ்சமாக ஜீனி. நாம் எடுத்து வச்சுருக்கிற இட்லி மாவில் பச்சரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இட்லி மாவு தனியாக இருந்துச்சுன்னா பச்சரிசி மாவு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வைங்க. வானல் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னிறமாக வருங்க. உளுத்தம்பருப்பு வறுத்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை போட்டு இட்லி மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குழிப்பணியார கல்லை வைங்க. கல் நல்லா சூடானதும் எல்லா குழிலையும் சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக குழியில் ஊற்றுங்க. இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குங்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததும் குழிப்பணியாரத்தை திருப்பி போடுங்க. இதுக்கு நீங்கள் தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு, வெந்துருச்சுன்னா எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட ஆரம்பிக்கலாம்.